பெனடிக்ட். அவர்தான் வந்து என்ன எழுதியிருக்கிறாருன்னா லெக்சியோ டிவினா அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு 6 ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கிறார். இந்த 6 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதில் அந்த அந்நிய பாஷைகளுடைய ஒரு எஃபெக்ட், அதோடைய பவர் நீங்க பார்க்க முடியும். இப்போ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. அந்த மெத்தட் நீங்களும் பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதுல 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைபிள் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஓப்பன் பண்ணி அதுல ஒரு பேசேஜை வாசிப்பாங்களாம். வாசித்ததுமே ஒரு வசனம் தொடப்படும், ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை மாத்திரம் செப்பரேட்டா எழுதி, 2வது ஸ்டெப்ஸ் என்னன்னா ஏதி இருக்கிறவங்க செப்பரேட்டா அந்த வார்த்தை அதை வந்து மெடிடேட் பண்ணுவாங்க, தியானிப்பாங்களாம். இப்போ தியானித்த அந்த வார்த்தை 3வது ஸ்டெப்ஸ் என்னன்னா அந்நிய பாஷைகளை பேசி அந்த வசனத்தையும் பேசுவாங்களாம். 4வது என்ன பண்ணாங்களாம், சைலண்டா இருப்பாங்களாம். ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்க. 5வது ஸ்டெப்ஸ் என்ன தெரியுங்களாங்க, ஆக்ஷன். ஆக்ஷன்னா ஆவியானவர் அடுத்து நீங்க என்ன சொல்றீங்க அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லணுமா. 6வது ஸ்டெப் என்ன தெரியுங்களாங்க, நான் போற இடத்துல எனக்கு அடையாளத்தை காட்டு ஆண்டவரே, இது நீங்க தான் செய்யறீங்கன்னு அடையாளத்தை காட்டு. இந்த 6 ஸ்டெப்ஸ். பட் அது எப்படி நம்ம செய்யணும் சொல்லி கொடுக்குறேன். லெக்சியோ டிவினா 6th செஞ்சுரியில பெனடிக்ட் வந்து எழுதுறாரு. முதல் என்ன சொல்றாருன்னா, பைபிள் ஓப்பன் பண்றதுக்கு முன்ன பைபிள் மேல கையை வச்சு, ஆவியானவர் உம்முடைய வார்த்தையினால் இது அருளப்பட்டிருக்குது, இந்த வார்த்தைகளும் என்னோட ஆவிக்கு மன்னா, உம்முடைய வார்த்தையை என் ஆவிக்கு போஷிங்க சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு பேசேஜை படிங்க. மொதல் ஸ்டெப்ஸ், பைபிள் நீங்கள் படிச்சுனே வரீங்க, ஒரு பேசேஜ் படிச்சுனே வரீங்கன்னாக்கா அது உள்ள ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு தொடரலையே அந்த வசனத்தை செப்பரேட்டாக எடுத்துருங்க. அந்த வசனத்தை செப்பரேட்டாக எழுதிட்டு 2வது என்ன பண்ணணும்னா, அந்த 2வது நீங்கள் எழுதி இருக்கிறீங்க ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், பேசினே இருக்கணுமா. இப்போ எக்ஸாம்பிள், எபேசியர் 1வது அதிகாரம் வசனம் 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நான் படிச்சுனே வரேன். அதில் 3வது வசனம் வந்து என் இருதயம் தொடப்பட்டது. அது 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனம் என் இருதயம் தொடப்பட்டது. அதனால நான் என்ன பண்ணேன்னாக்கா, முதல் ஸ்டெப்ஸ் வந்து பைபிள் ஓப்பன் பண்ண, எபேசியர் 1வது அதிகாரம், அதில் 3வது வசனம் ஆண்டவர் என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. அந்த வசனத்தை 2nd ஸ்டெப்ஸுக்கு கொண்டு போகிறேன். எப்படின்னா, அந்த வசனத்தை வச்சு என்னை ஆசீர்வதிக்கிறார், சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். இதை நான் மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன். 2வது ஸ்டெப்ஸ் நான் இதை தியானிக்க ஆரம்பித்தேன். அந்த வசனத்தை சொல்லினே இருந்தேன். 3வது ஸ்டெப்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அந்நிய பாஷைகள் பேச ஆரம்பித்தேன். அப்ப அந்நிய பாஷைகள் பேசிக்கினே இந்த வசனத்தை நடுவுல பேசுவேன். அடுத்து என்ன சொல்லுவேன்னா, அந்நிய பாஷைகளை பேசிக்கின்னு ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, என்னுடைய சபையை ஆசீர்வதிங்க, என்னுடைய சபையில் இருக்கிற போதகர்கள் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. திரும்பி நடுவில் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சேன்.